Hi, welcome to Rise Talk Show, another episode. Okay, before that, we continue. Make sure to subscribe to Rise Talk Show, hit the notification bell, and follow us on all social media platforms: YouTube, Instagram, Spotify. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவர் ஃபேவரட், மை ஃபேவரட். டைரக்ட் சொன்னால் சின்ன வயசில் ஒரு காலேஜ் டைமில் சொல்லாமல் சொல்கிறீங்க, ரொம்ப வயசாச்சுன்னு எனக்கு. சின்ன வயசில் காடியில் வந்து ஃபியூ சீரீஸ் தான் வச்சுருப்பேன். ஓகே, ஃபியூ சீரீஸ் தான் இருக்கும் என் கொலெக்ஷனில். இது எப்போதும் யூஸ் பண்ணுறது. ஒன் ஆஃப் தி சிடி வந்து அவரோட தான், சக்ரசோனிக், மிஸ்டர் விவேக் ஜி. ஓகேங்க ஜி, எப்படி இருக்கிறீங்க? எப்போதும் போல வந்து தமிழுடைய ஒரு பாசாங்கம் என்பது இருக்கிறது. எம்மை இறைவன் நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாது நாள்தோறும் நம்பிக்கை விதைகளை தூவி கொண்டிருக்கிறேன், மனதை மெய்ப்படுத்தி பேசுமாது. இந்த மனதை மெய்ப்படுத்தி பேசுமாது அப்படின்னாக்கா ஒளிவு மறைவு இல்லாமல் நடக்கக்கூடிய யதார்த்தமாக இருக்கக்கூடிய உள்ள சூழ்நிலைகளை பற்றி இந்த முறை நம்முடைய பிரதருக்காக, 2 பிரதர் ஒரு சிஸ்டர் இருக்கிறாங்க, அவங்களுக்காக வேண்டி யதார்த்தமான உள்ள விஷயங்களை தற்போது நான் எதிர்கொள்கிற கூட செய்திகளை எல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த வேலையில் நாட்டு நடப்பு உங்களுக்கு எல்லாம் தெரியும், என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம நண்பர் வந்து ரொம்ப ரெடியா இருக்கிறாங்க. அவருடைய உற்சாகத்தை நமக்கு வந்து கொடுத்துட்டார்ல. ஸோ வரக்கூடிய கேள்விகளில் வந்து ஒரு எல்லா விதமாக நெளிவு சிலுவுகள் ஏதும் இல்லாமல் ரொம்ப ஒரு வெட்ட வெளிச்சத்துக்கு வர மாதிரி அப்படியே ஓப்பன் புக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்க போது இந்த உரையாடல் தொடங்குது சார். உங்கள் பேர் இப்போ மலேசியா தமிழ் இந்த மியூசிக் சீனில் சொன்னால் நீங்கள் ஒரு லெஜண்ட் மாதிரி தான். பைனியர்ஸ். இப்போ ஆனால் ஸ்டேஜுக்கு வெளியே ஆமாம், விவேக் ஜினா யாரு நீங்கள்? அருமையான விஷயம் சார். இப்போ என்ன நாடி வந்த நட்பு முறை, நட்பு வட்டாரம் வந்து சில பேருக்கு என்னோட உண்மையான பேர் தெரியும். இப்போ சிஸ்டருக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதை வந்து அப்படியே சீக்கிரட்டா ஜிப் பண்ணிட்டாங்க. சரி வேண்டாம் சொல்ல மாட்டேன், ஆனால் இருக்கட்டும் அப்படின்ட்டு. நாடி வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த வட்டாரத்துகளுக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கா சில பேர் விவேக் ஜின்னு கூப்பிடுவாங்க, சில பேர் வெறும் ஜின்னு சொல்லுவாங்க, சில பேர் ஆசான், சில பேர் குருவாக, கடவுளாக கூட பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. பட் எனக்கு எப்போதுமே வந்து இயல்பாக என்னுடைய தாயார் விவேக் ஜி, அவங்களுக்கு எப்போதுமே வந்து மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன்னாக்கா விவேகானந்தர். ஏன்னா என்னுடைய அக்கா வந்து மூத்த அக்கா இருக்கிறாங்க, என் வந்து விவேகானந்தர் கூப்பிடுவாங்க. எனக்கா நீ ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருப்ப, ஏதோ எனக்கா விவேகானந்தர் ஐயா என்னுடைய ஆரம்ப தொடக்கம் என்பது அதுதான் அப்படின்னு. ஏன் அந்த பேர்ல எனக்கு அவ்வளவு ஒரு இருப்பு அப்படின்னாக்கா, விவேகானந்தர் சொல்லுவாரு, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம், முற்றார், உறவினர்கள், நண்பர்கள், சொந்தம் பந்தம் எல்லாம், இதெல்லாம் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நட்பு வட்டாரம். முகம் காணாத இந்த வட்டாரம் என்பதுதான் உன்னுடைய நண்பர்கள். அவர்களை தெளிவாக நீ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ. இந்த 2 விஷயம்தான் உனக்காக வந்து கொடுக்கப்படுகிறது சொல்லுவாங்க. உன்னுடைய மனைவி, உன்னுடைய நட்பு வட்டாரம். இது 2ல சிக்கல் இருக்கிறவன் சிக்கலா தான் இருப்பீங்க. அம்புடுதேன். அவ்வளவுதான் சார். அப்ப அகைன் அந்த பேர் எப்படின்னாக்கா லைக் விவேக் ஜி தான் கொஞ்சம் இயல்பா எல்லாருக்கும் வந்து தெரியும், இல்ல ஜின்னு கூப்பிடுவாங்க. தமிழகத்துல வந்து விவேக் ஜி கிராமத்து பொண்ணு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அது மிகப்பெரிய வந்து மிக புகழ்பெற்ற ஒரு பாடல் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அங்க இருக்கக்கூடிய நட்பு வட்டாரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு விவேக் ஜி கிராமத்து பொண்ணு தெரியும். இங்க வந்து சொல்லிசை மன்னன், ரேப் ஆர்டிஸ்ட் சக்ரசோனிக். நீங்க சொன்னீங்க எங்களுடைய ஆரம்பம் என்பது அதுதான். ஃபர்ஸ்ட் ஆல்பம்லாம் உங்களுக்கு கண்டிப்பா நீங்க தெரிஞ்சு, நீங்க சொல்லிருங்க சிடி எல்லாம் அப்படியே வந்து அந்த பிசிக்கல் சீட்ஸ் அப்பெல்லாம் கிடையாதுமோ, அந்த டிஜிட்டல் பிளானட் ஆயிருச்சு. பட் அதுதான் என்னுடைய தொடக்கம், அதுதான் விவேக் ஜியோடைய ஆரம்பம். அவ்வளவுதான். ஓகே, இப்போ அடுத்த கேள்வி வந்து உங்கள் சின்ன வயசில் ஓகே கன்ஃபார்மாக நிறைய ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும். ஃபேமிலி ஸ்ட்ரகிள், ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரகிள், ஸ்கூலு, காலேஜ். ஆமாம், இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் என்னென்ன ஸ்ட்ரகிள் போகுது? ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணது. ஆமாம், மிலே ஸ்கூல். இந்த நேரத்தில் ஒரு உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு, தமிழ் என்பது எனக்கு எழுத படிக்கவே தெரியாது. அப்படிங்கப்பா, இன்ன வரைக்கும் என்னுடைய பேர் கூட தமிழ் எனக்கு எழுத தெரியாது. கேள்வி ஞானம் மட்டும்தான். சில பேர் என்ன எனக்கு உள்ள உள்வாங்கக்கூடிய வந்து ஒரு ஸ்பெஷலான உள்ள அது ஒரு ஆப் சொல்லலாம். எனக்குன்னு ஸ்பெஷல் ஃபோனு, ஐஃபோனுக்கு சில நேரங்கள் சில ஆப்லாம் வந்து போட முடியாது. இது வந்து ஆப்பிள் மாடல் நினச்சிக்கங்களேன். ஸோ அதனால் இதுக்கு அந்த உள்வாங்கக்கூடிய ஒரு சக்தி. நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் படிக்கிற போது, ஒரு தமிழில் வந்து படிக்கிற போது, இல்லை ஆங்கிலத்தில் நீங்கள் படிக்கிற போது, மலாய மொழியில் நீங்கள் படிக்கிற போது, அது தமிழுக்கு எனக்கு டாமினேட் பண்ணும். அது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ வந்து பசு மாடு இருக்கிறது, அப்போ எல்லாருக்கும் தெரியும் அந்த பால் என்பது எப்படி சுரக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ரத்தத்தை வழியாக அந்த ரத்தத்தோடைய அந்த நுட்ப வேலைகள் எப்படி இருக்குது, எப்படி போகுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் தமிழ் என்பது எனக்கு அப்படி சுரந்து கொண்டே வருகிறது. அதுதான் என்னுடைய வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அப்போ என்ன எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் எனக்கு தெரியல. அதுக்கான உள்ள பொருள் யார் என்ன சொல்ல போறா, என்ன பேச போறா, ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்கான ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்த ஒரு ஸ்டேஜ் எனக்கு. அதுதான் என்னுடைய ரொம்ப கடுமையான இருந்த ஒரு நேரம். அப்போ இதை எல்லாம் கற்றுக்கணும் தெரியும்னு சொல்லிட்டு
நீங்கள் கண்டிப்பாக ரோமனைசிங் பண்ணுவீங்க. இங்கே பாருங்க, நீங்கள் எந்த தான், அதாவது சின்ன ஸ்கூல் படிச்சுட்டு வந்தால் இருக்கிறாங்களா, நம்ம தமிழர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, இந்தியர்கள் இருக்கிறாங்க. நீங்கள் தமிழ் ஸ்கூல் மலாய் ஸ்கூல் படிச்சுட்டு வந்தாலும் சரி, நீங்கள் சின்ன ஸ்கூலில் இருந்து வந்தாலும் மற்ற இன்டர்நேஷ்னல் ஸ்கூலாக இருந்தாலும் சரி, உங்களுடைய தாய்மொழியில் நீங்கள் அட்லீஸ்ட் ரோமனைசிங்னாச்சும் நீங்கள் படிப்பது தான் சிறந்தது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, தன்னுடைய தாய்மொழியில இருந்து கொண்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறது என்பது அது உங்களோட டிஎன்ஏயோட கனெக்டட் ஆக்கும். நீ கேட்கலாம், இது இம்பாசிபிலிட்டி நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும். எஸ், ஐ கேன் ப்ரூவ் தட். ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏன் தமிழ் மொழிகள் வந்து மிகப்பெரிய, மற்ற ஒரு மொழிகள் அதை பற்றி நம்ம ஜாஸ்தியாக போனால், மற்ற மொழிகளில் இல்லாத ஒரு சிறப்பு தமிழ் மொழியில் இருக்கிறது. எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரு பிடிமானம் இருக்குது, எல்லா வார்த்தைகளுக்கும் வந்து ஒரு வெயிட் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, நிறைய இருக்குது. மைண்டுக்கு என்ன வரும், பிரசவம்னு வச்சுக்கோமா. சரி, இந்த பிரசவம் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் வந்து இந்த கிராமப்புறம்லாம் போனால் அவங்களுக்கு இடுப்பு வலி வந்துருச்சு, பிறந்த வைக்க போயிருக்காங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் நாகரீகமாக கொஞ்சம் தூய்மையாக இருக்கிறதுக்கு வந்து பிரசவ வலிக்கு போயிருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க. யூ நோ தட் அப்படின்ட்டு. பாருங்க, பிறை என்பது பிறப்பை வந்து குறிப்போம். பிறை வந்து நீங்கள் தேய்பிறை வளைப்பிறைன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் வந்து முழுமை தேய்பிறையில் செய்யணும், வளைப்பிறையில் செய்யணும் அப்படின்னு, அது வந்து பிறை என்று சொல்லுவாங்க. ஒரு பிறப்பை குறிப்பிக்கும். சவம் என்பது இறப்பு. ஒரு பெண் வந்து அந்த நேரத்தில் வந்து பிரசவ வழியில் இருக்கிறா. பிள்ளை என்பது பிறந்து வெளியே வந்துருச்சுன்னா அது பிறை. இறந்து பிறந்தா சவம். அதனாலதான் பிரசவம். எக்ஸாக்ட்லி. ஸோ அவ்வளவு ஒரு ஆழம் இருக்கிறது அதுல. தாய் என்றால் தாய்க்கும் பொருள் இருக்கிறது. இதனால நம்ம வீட்டுல சில பேர் திடீர்னு யோசிப்பீங்க, தாய் என்றால் இப்ப அம்மா இருக்கிறாங்க, அம்மாவை எப்படி கூப்பிட்டா பொருத்தமா இருக்கும், பொருந்தும். எல்லாரும் வீட்டுல அம்மான்னு கூப்பிட்டாங்க. அம்மாவுக்கு நிறைய பேர் இருக்குது. தாய் இருக்கு, செவிலி தாய் இருக்கிறா, அன்னை இருக்கிறது, மாதா, இப்ப நிறைய இருக்கிறது. என்னை பெற்றெடுத்தவளை, ஈண்டெடுத்தவளை வந்து நான் அவங்களை கூப்பிடுறத பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா அம்மா அப்படின்னு உடனே வந்து கூப்பிடுவோம். ஆனா அம்மாவுக்கும் பொருள் இருக்கிறது. எல்லா நம்மளுடைய தமிழ் வார்த்தைகளுக்கும் ஐயனே பிரதர் எல்லாத்துக்கும் பொருள் இருக்குது. அம்மா என்றால் கேப்பாய் என்று பொருள். அம்மா என்றால் அழகி. ஸோ இதுதான் எனக்கு வந்து ஒரு சேலஞ்சஸாக இருந்துச்சு. நீங்கள் அதுக்கு தான் வந்துட்டுருக்கேன் நான். ஆமாம். ஸோ இதுக்கெல்லாம் மொழிபெயர்த்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா, அந்த உள்ள ஆப்ஷன்ஸ் எனக்கு கிடைச்சது அவ்வளவு இருந்துச்சு. ஸோ தேடல்கள் அதிகரிக்க அந்த டாமினேஷன்ஸ் அப்படியே போய்கிட்டே இருக்குது. நான் பாட்டு குறிப்புகளும் தகவலும் எழுதி கொண்டே இருக்கிறேன். என் வீட்டில் வந்து எது இருக்குது, நிறைய ஏராளமான புத்தகங்கள் இருக்கும், கண்ட புத்தகங்கள் இருக்கும். ஒரு லைப்ரரி, மினி லைப்ரரி அப்படிதான் என்ன. ஸோ இதுதான் என்னுடைய காலகட்டத்தில் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பட் அந்த ஒரு காலகட்டத்தில் படிப்பு சார்ந்த உள்ள விஷயங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கா, யூஸ்வல் எல்லாருமே எல்லா குழந்தைகளும் இருந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தானே. யார் கீழே விழுகிறது, அடிபடுறது, பிறகு வந்து இன்னொருத்தருனால வந்து ஒரு தண்டனை நமக்கு வந்து கிடைக்கிறது, வீட்டில் சில சுட்டித்தனம், இதெல்லாம் இருந்த அந்த பருவ ஒரு காலகட்டத்தில் எல்லாம் குழந்தைகளும் போல எனக்கும் இருந்த ஒரு காலகட்டம் தான் அப்படி இருந்தது. பட் ரொம்ப ஸ்ட்ரகிளிங் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த தமிழ் சார்ந்த, பிகாஸ் மிலி ஸ்கூல். நான் வந்து புடா காம்புங்களா நீ அப்ப புடா காம்புனா உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி வந்து எல்லாம் உரங்கிட்டா. ஸோ அதனால சப்தம் உங்களுக்கு தெரியும். அதனால வந்து இந்த ஒரு தமிழ்ல எழுது படிக்கிற போது கூட தப்பு தவற ஆயிடக்கூடாது என்பதற்காக நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுதான் ஸ்ட்ரகிளிங் தி மோஸ்ட். லைஃப்ல எல்லாத்துக்கும் வந்து பிகஸ்ட் ஃபெயிலியர் நடக்கும். ஆமா, அதுல இருந்து லெசனும் நிறைய வந்து இது பண்ணுவாங்க. அருமையான கேள்வி. சரி, இப்போ உங்க லைஃப்ல பிகஸ்ட் until you can வருமே அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஆமா, பிகஸ்ட் ஃபெயிலியர் வந்து அதுல இருந்து என்ன லெசன் நீங்க இது பண்ணீங்க? ஊக்கம் கொடுத்தது எனக்கு அப்படின்னு, எனக்கு தட்டி கொடுத்தது அப்படின்னுக்கா, அந்த விழுகிற டைம்ல இது எல்லாருக்குமே பொருந்தும். எனக்கு கிடைச்ச வந்து 2 விதமான வேத மந்திரங்கள் இந்த நேரங்களில் விழுகிற போதெல்லாம் எனக்கு தட்டி கொடுத்தவரை எனக்கு முன்னோடியா இருந்த மாபெரும் ஆசானுங்க எனக்கா, இதுவும் கடந்து போகும், இந்த நிலையும் மாறும், எனக்கு கற்றுக் கொடுத்தவர்கள். எல்லாம் காலகட்டத்தில் நீ விழுகிற போது எனக்கா அவன் ஆண்ட அரசனாகவே இருக்கட்டும், இல்லை ஒரு பெகராகவே இருக்கு, எல்லாருக்கும் வழி என்பது ஒன்றுதான். பெயின் அப்படின்னு வரும்போது அழுகனா விட்டு அப்படியே எல்லாத்தையும் மனம் விட்டு குமரி வந்து அழுவோம். என்னுடைய பெரிய வந்து ஒரு வீழ்ச்சி அப்படின்னு சொன்னாக்கா, இந்த இண்டஸ்ட்ரியில வந்து இணையிற அந்த ஒரு காலகட்டம் ரொம்ப பெரிய எதிர்ப்புகள் எனக்கா சொல்லிசை நான் ஆரம்பிச்சு விட்டது. ரேப் இண்டஸ்ட்ரியில ரேப் சொல்லிசை என்பது ஒரு முழு சொல்லிசை ஆல்பமாக வந்து தகவலும் உங்களுக்கான தகவல் இல்லை, குறிப்பும் இல்லை. நீங்க என்ன பண்ணுவீங்க, உற்பத்தி செய்யக்கூடிய வந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இல்லை. யூ டோன்ட் ஹேவ் இட். என்ன பண்ண போறீங்க? பயிற்சி, அதற்கான உள்ள முயற்சி. இப்ப சொல்லுவாங்க பெரியவங்க, இங்க பாருங்க, முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும். முயலும் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும், முயலாமை ஜெயிக்காது. எப்படி அது? முயல் ஜெயிக்கும், ஆமையும் ஜெயிக்கும். நீங்க பாத்துருக்கோம், ரெண்டு அப்படி வந்து பந்தயத்துல ஓடிக்கிட்டு.
நீங்க முயற்சி பண்ணல அப்படின்னாக்கா அது உங்களை ஜெயிக்க விடாது. ரைட். அதான் முயலாமை என்பது. ஓகே. அந்த வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். முயலாமை அது ஒரு தத்துவமான உள்ள ஒரு பிலாசபிக்கலான உள்ள ஒரு வார்த்தை ஆக்சுவலி. ஸோ இது நிறைய பேர் சில நேரங்களில் உடனே குயிட் பண்ணிடுவான். எனக்கு அழுத்தம். என்னுடைய எல்லா வீழ்ச்சிகளிலையும் அதுல பாடம் தான் நான் கத்துருக்கேன். எல்லாவற்றிலும் தடுக்கி விழுந்தாலும் எப்படி சொல்லுவோமே, நீங்க தமிழ் வார்த்தைகளை சில நேரங்கள்ல ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இப்ப நான் ரொம்ப முயற்சி பண்றேன் ஜி, நீங்க டெய்லி பழச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, வெற்றி காணவே முடியல. எத்தனை தாட்டி நான் அதை செஞ்சாலும் எனக்கான உள்ள பலன்கள் அற்று போய் விடுகிறது. தட் மீன்ஸ் எனக்கு அதுல இருந்து நல்ல ஒரு ரிசல்ட்டே வரமாட்டுது. முயன்றேன் வெற்றி காணவில்லை, பிள்ளை தப்பு. முயற்சி பண்ண முடியல, வெற்றி காணும் வரை முயன்று கொண்டே இருப்பேன். கோஸ்தான மறுபடியும் வாங்க, நான் வெற்றி அடைகிற வரைக்கும் நீ முயற்சி பண்ணக்கூடாது, உனக்கு போக்கஸ் இல்லை, அவ்வளவுதான். எல்லாவற்றிலுமே உங்களுக்கான உள்ள பாடங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, கற்றுக் கொடுக்கப்படுறது. என்னுடைய காலகட்டத்தில் எனக்கு தாத்தா என் பாட்டி எனக்கு கற்றுக் கொடுத்தது, தெரியாதவங்க பாமரர்கள் பெருசா படிப்பறிவுலாம் தெரியாதவங்க சொல்றதெல்லாம் அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியாதவனுக்கும் அது அப்படி ஏன் உனக்கு அது புரியல, எதனால உனக்கு தெரியல, ஐயா முயற்சி பண்ணுங்க ஐயா. நிறைய எப்படி உடலை நீங்கள் சரியாக வைத்துக் கொள்வதற்கு இந்த பல்வாலாம் தூக்கி எக்ஸசைஸ் எல்லாம் பண்றீங்களா, அந்த மாதிரி மனப்பயிற்சிகள் அளவுக்கு அதிகமா அந்த நம்ம தாத்தா பாட்டி காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமா சொல்லி கொடுத்துருக்காங்களே. இப்ப தாத்தா பாட்டில சீரியல் பார்த்து தான் உட்காந்துருக்குங்க. எங்க போகுதுங்க கோயிலுக்கு? நிஜமாவே உங்கள்கிட்ட கேட்கறேன், இது எவ்வளவு ட்ரூத் இருக்கு நீங்க பாருங்க. நம்ம தாத்தா பாட்டி கட்ட கோயிலா நீங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமை போங்க ஜி, நீங்க போயிட்டு பாருங்க எத்தனை தாத்தா பாட்டி கோயில் இருக்கிறாங்கன்ட்டு. நோ வே. யங்ஸ்டர்ஸ் நிறைய இருப்பாங்க, நிறைய ஜோடியா சுத்திக்கிட்டு இருக்கோம். ஏத்துக்கிறீங்களா? இதான் நடக்குது. அப்ப நம்ம தாத்தா பாட்டியோடைய அந்த ஒரு சீற்றங்கள், அந்த ஒரு சர்க்கிள் நம்ம இழந்துட்டு இருக்கோம் ஜி. நிறைய படிப்படியா எல்லாத்தையுமே அப்படின்னு சொல்லலாம், கம்ப்ளீட்லி மறந்துட்டோம் நம்ம. அப்ப அதெல்லாம் இல்லை. ஸோ அதை மறுபடியும் கொண்டு வரணும். அதுக்கான உள்ள நிலைப்பாடுகள், அதற்கான உள்ள வழிமுறைகள் எப்போ வரும், எந்த இடத்துல வரும், எவருக்கு தெரியாது. ஸோ என்னுடைய வீழ்ச்சியில் எனக்கு தட்டி கொடுத்தது எனக்கு நானே தட்டி கொடுத்துக்குவேன். இதுவும் கடந்து போகும், இந்த நிலையம் மாறுவே. என்னன்னு அதுக்கு சில கால அவகாசங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்க உங்களுக்கான உள்ள உங்களுடைய வலிமை எனக்கு இவ்வளவுதான். சில பேர் ரொம்ப முயற்சி பண்ணாலும் உங்களுக்கான உள்ள அளவுகோல் இவ்வளவுதான். நான் இப்ப பிரதர் உங்க பேர் சும்மா சொல்லுங்களேன். குணா அவர்கள் நான் குணா கையில இந்த கையில 20 கிலோ அந்த கையில 20 கிலோ நான் கொடுத்துட்டேன்னா, நீங்க வீட்டுக்கு மேல கேட்டுக்கிட்ட போய் மறுபடியும் வாங்க குணா அவர்கள் நான் சொல்றேன், தூக்கிட்டு வர்றீங்க. இங்க 40 அங்க 40, 3வது அடியில நீங்க போட்டுருவீங்க. கரெக்டா? குணா அவர்களால 40 தான் முடியும், 80க்கு ஆசைப்படுறீங்க. குணானால முயற்சி பண்ண முடியும், அதற்கான பயிற்சி குணா எடுக்கல. கரெக்டான பயிற்சி. ஆனா குணானால முடியும், நான் அடிச்சு சொல்றேன். பயிற்சி, அதற்கான உள்ள செயல்பாடுகளை, அதுக்கான வழிமுறைகளை குணா ஒண்ணு கொண்டு வரல. கிளியரா இருக்கா ஜி? ரைட். அவ்வளவுதான். அடுத்ததுக்கு இது ஸ்ட்ரெயிட்டா நான் கேக்குறேன். ஓகே ரைட். மலேசியா இந்தியனுக்கு டேலண்ட் இருக்கு, ஓகே, ஹார்ட் ஒர்க்கும் பண்றாங்க நிறைய. சரி. ஆனா எக்கானமி வைஸ், அருமையான கேள்வி. எக்கானமி வைஸ் பயங்கரமா என்னமோ சொன்ன போல ஆசையா இருக்கு பாருங்க கதைக்கு. அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ஆமா, ஏன் எக்கானமி வைஸ் பவர் இல்ல அந்த திங்ஸ்? இது ஒட்டுமொத்த நம்மளுடைய சமுதாயத்துக்கு சொல்றீங்களா? ஒட்டுமொத்த மக்கள், மலேசியா மக்களுக்கு சார் இங்க பாருங்க. இப்ப ஒரு வேலையை பொறுப்பா செய்யக்கூடிய இடத்துல நம்ம அப்பா இருப்பாரு. அப்பா தான், அவர் தான் மூலாதாரா, அவர் இருப்பாரு. அவரு செயல்படத்துல கீழே இருக்கக்கூடிய அம்மா ஃபினான்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மூலாதாரம் இருக்கக்கூடிய சில வேலைப்பாடுகளை அம்மா கிட்ட சொல்லக்கூடிய இடத்துல இருந்தாலும் இந்த ஃபினான்ஷியலை கவர் பண்றது அந்த அம்மா. இங்க என்ன நடக்குது? இங்க ஏராளமான நிபுணர்கள் இருக்கிறோம், ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறோம், யார்கிட்டயும் சொல்யூஷன் இல்லை. புரியுதா உங்களுக்கு? எல்லா இடத்துலயும் நம்ம கிட்ட we got the expert, சூப்பரா இருக்கிறாரு. அவர்கிட்ட எக்ஸ்பர்ட் இருக்கிறாரு, பிரதர் இருக்காரு, நீங்க இருக்கீங்க. நம்மகிட்ட எக்ஸ்பர்ட் அளவுக்கு அதிகமா இருக்கும். ஆனா அதுக்கான சொல்யூஷன் தொடர்ச்சியாக அந்த செயின் இல்லை, மறக்க படிக்கப்படுகிறது. யாரோ ஒருவர் ஒரு சின்ன ஒரு வழிமாற்றம், நீங்க உங்க பேட்டர்ன்ல செய்றீங்க, அவர் பேட்டர்ன்ல செய்யறாரு. சிங்கப்பூர்ல போயிட்டு லீக்வான் என்னையா போய் பார்த்துக்கணும். எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கதைகள். அடுத்த இன்னும் 20 வருஷத்துக்கு முன்ன அங்க அந்த நாற்காலியில போய் உட்காரக்கூடியவங்க they have to follow the patterns. நீ தான் பிரசிடென்ட், ஆனா அங்க 1 2 3 4 5 6 you have to follow. தனியா நீ பேச முடியாது. அங்க இருக்க சட்டசபையில் இருக்கக்கூடியவர்களுடைய அத்தனை ஒத்துழைப்புகளும் அதே எல்லாரும் 10 பேரும் ஒரே ஒண்ணு சொல்லுவான், ஏ ஏ பி பி. இங்க அப்படி கிடையாது சார். ஒரு யூனிஃபார்ம் குணா அவர்களுக்கு ஒரு பேட்டர்ன்ஸ். ஏன் அந்த கண்டிப்பா அந்த பொருளாதார ரீதியில அந்த வளர்ச்சியில அந்த ஏற்றத்தாழ்வு உலக ரீதியில உலக அரங்கில இருக்கும். ஆனா இங்க செயல்படுத்தக்கூடியவர்கள்ல நிறைய
இன்னும் கூடுதலாக அதை சார்ந்த உள்ள விஷயங்களுக்கு ஒரு முறையான உள்ள ஒரு செயின் ஆஃப் இதை எடுத்து பண்ணணும் கொள்ளக்கூடிய அந்த நிபுணர்கள். ஐ டோன்ட் திங்க் அந்த பேட்டர்ன்ஸ் வந்து மாறும்போது he have his own way, you have your own way. இங்க வரமுறைகள் மாறிக்கிட்டே இருக்கு ஜி. அப்ப எப்படி ஜி நீங்க சரி அதுக்கான உள்ள வளர்ச்சிகள் நீங்க கொடுக்க போறீங்க? அப்ப அந்த ஏற்றத்தாழ்வு தான் இருக்கும். நீங்க ஆனர்ஸா சொல்லுங்க, SPMல 82 ஒரு பாசா, அவரு ஒரு நீங்க 82, அவர் ஒரு 92. இப்படி 92 என் கூட தான் இருக்கிறான், என் கூட தான் பண்றான், சாப்பிட்றான், 92 எப்படி போணுச்சு? இப்ப புரியுதா உங்களுக்கு? ஆனா அவருடைய சேம் மெத்தபாட்ஸ் ஆஃப் அந்த அந்த வேலையோட அதோடைய என்னென்ன டிசிப்ளினா இருந்தாரு, அதுக்கான என்ன வேலை செஞ்சிருக்கிறாருன்றத வந்து அவருடைய வேலைப்பாடுகளும் வழிமுறைகளும் என்பது வேறு. உங்களுக்கும் அதுதான். ஸோ அந்த சஸ்டெயின் பண்றது இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. பட் வி டோன்ட் ஹேவ் அ சொல்யூஷன்ஸ் ஹியர். அதனால தான் இந்த மாதிரி உள்ள சீற்றங்கள் நம்ம எதிர்நோக்கிறோம். ஜஸ்ட் சிம்பிள் ஆஸ் ஸ்டேட். மேபி இந்த டீம் வொர்க் இல்லையா, இல்லாட்டி நம்ம ஒண்ணா ஃபர்ஸ்ட் வந்து இந்த அத சொன்னேன், the patterns வந்து சொன்னேன், you have your own pattern. நான் அதை கேட்கறதுக்கு நிறைய பேர் இங்க இல்ல. எனக்கு எங்கிட்டயும் நிறைய பயங்கர ப்ரோக்ராம் இருக்கு. பிகாஸ் எவ்ரிபடி வாண்ட் டு புட் அவங்களோட ஒப்பீனியனை திணிக்கிறாங்க. இங்க ஒருவரா ஒரு லீடர்ஷிப்ல இருக்கிறவங்க, ஒரு பாஸுக்கு ஒரு லீடர்ஷிப் எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவான். பாஸ் நான் சொல்றதான் கேட்கணும்ன்றவான். இப்ப நான் உங்களுக்கு சொல்றது புரிஞ்சிருக்கோம். lot of people want to be a boss, they want to be a லீடரா இருக்கிறதுக்கு விருப்பப்படல ஜி. இப்போ கிளியரா இருக்கா? ஓகே போங்க. இப்போ வந்து இங்கிலீஷ் பேசுற என்ன சொல்லுவாங்க, அந்த ஜெனரேஷன் வந்து அதிகமா இருக்கு. ஆமா, இப்ப தமிழ் பேசுறது இப்போ எக்ஸாம்பிள் இனியும் தமிழ் குறவு தான். ஆமா, ஓகே. இப்போ நீங்க பேசுற தமிழ்லாம் வெரி நம்ம பார்க்கறது ரசிக்கல உங்க தமிழ்லாம், பட் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆமா, ஓகே. இது வந்து நம்மளுக்கு கன்சர்னா இருக்கா? அடுத்த ஜெனரேஷன் என்ன ஆக போகுது அப்படி பாடுபடும். வரக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய தாய்மொழி வந்து பின்பற்றாதவர்கள், அந்த தொடர்ச்சி அதுல இல்லாதவர்கள் வந்து ஒரு காலகட்டத்துக்கு புறக்கணிக்கப்படுவார்கள். தாய்மொழியை மறந்தவர்கள் வந்து தன்னுடைய பெத்த தாயை வந்து மறந்து போற மாதிரி ஆயிரும். அது ஏன் சொல்றோம் அப்படின்னாக்கா, இப்போ கண்டிப்பா உங்களுக்கு தெரியும், வரக்கூடிய காலகட்ட சூழ்நிலைக்கு சில நேரங்களில் இந்த முதியோர்கள்லாம் இப்போ அதிகமாகிட்டு போகுது. எவ்ரிபடி நோ தட். முதியோர்கள்லாம் இருக்குது இல்லை, உமன்ஸ் ஹோம்ஸ் எவ்வளவு இருக்குது, இப்போ எவ்வளவு பேர் வச்சிருக்காங்க, கொண்டு போய் வந்து விட்டுறாங்க. அதிகரிக்கும். எனக்கா பெற்றோர்களுடைய அன்பு பாசம் தன்மை அதையெல்லாம் மீறி இப்ப காசு பணம் ஜாஸ்தி ஆயிருச்சு. அழுத்தம் அளவுக்கு அதிகமாகிட்டு இருக்குது. நீங்களாம் ரொம்ப ஜாஸ்தியா பேசுனீங்கன்னா நான் உங்கள்கிட்ட காது கொடுத்து கேட்கறதுக்கு யாரும் இல்லைச்சு. நான் என்னுடைய டைம் வந்து லேப்டாப்லயும் போனையும் செலவழிக்கிறது நான் ரெடியா இருக்கிறேன். உங்கள்கிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு டைம் இல்லை. நீங்க இந்த சொசைட்டில வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, என்ன மாற்றத்தை நீங்க வந்து கொண்டு வர போறீங்க? ஸ்டீவ் ஜாப் அப்பவே சொல்லிட்டாரு, ஐன்ஸ்டைன் அதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டாரு. இதெல்லாம் வந்து டெக்னாலஜி இருக்கலாம், ஆனா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறது வந்து நம்முடைய அந்த ஹியூமன்ஸோட இந்த ரிசோர்ஸை அப்படியே அழிச்சிரும். இங்க இதுதான் போய்கிட்டு இருக்குது. இதை ஏத்துக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் அங்க வந்து யாரும் இல்லை. பேசுனா பைத்தியக்காரன், ஏதோ ஒண்ணு வளரிட்டு போறான், இவெல்லாம் வேலைக்கு ஆகாதவன், பெரிய அறிவாளி மாதிரி பேசுறோம், எல்லாம் தெரிஞ்ச மாமுனிவர் மாதிரி படிக்கிறோம் பாக்குறோம். இங்க எவ்ரி சிங்கிள் திங்ஸ் அது நான் கற்ற பாடங்கள். ஏன் அப்படின்னா தைரியமா சொல்லுவோம், மார்புகளை தட்டி தைரியம் சொல்றேன்னாக்கா, என்னுடைய லாஸ்ட் மிஸ்டேக் தான் என்னுடைய குரு, இஸ் மை குரு. என்னுடைய தப்பு தவறு அந்த இடத்துல நடந்துருச்சு, அவன் எனக்கான குருவா இருந்து அந்த பாடத்தை சொல்றான். விவேக், காஃபி நீ தெரியல உனக்கு, ராத்திரில குடிச்சா கண்டிப்பா வந்து SIDC ஆக போகுது, காலங்கத்தில் வயிறு போகுது, தெரிஞ்சு ஏன்டா குடிக்கிற? நான் குடிப்பேன். புரியுதாச்சு? இப்போங்கள நம்ம வந்து இப்ப வந்து நேச்சரோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். பெரிய பிரச்சனை போய்கிட்டு நம்ம நேச்சரோட சண்டை போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருக்கிறோம். லைட்டு அகல் விளக்க கீழே வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த காலம் போயிட்டு அகல் விளக்கெல்லாம் மேல போயிருச்சு. இப்ப தலைகீழ மேல ஆயிருச்சு. அப்ப அறிவு கீழே இறங்கிருச்சு, முடிஞ்சு, அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து எல்லா ஆலயங்களிலும் தாமஸ் அல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சா எல்லாருக்கும் தெரியும். 10,000 அடி ஏறிருக்கான், 10 அடி தான் இறங்கிருக்கான். 2 தாட்டி இங்க மாடி பிடிக்கிறதுக்கு 10 அடி யோசிப்பீங்க நீங்க. 10,000 அடி ஒரு ஏறி 3 மாடி ஏறி இறங்கி அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அதோடைய நுட்பனுடைய வேலை என்பது என்ன, அதோடைய நூதனம் என்பது, ஆற்றல் என்பது என்ன, ஒரு அவ்வளவு பொறுமையா ஒரு ஆளுக்கு. ஆனா எழுதுன ஒரு புத்தகத்துல 10,000 தாட்டி எழுதி நம்ம கல்குலேட் பண்ணிக்கிட்டா இருக்கோம், யாரு போறா யாரு வரா அப்படின்ட்டு. இன்னைக்கு ஆலயங்களிலே வந்து அவருடைய புகைப்படத்தை தான் நீங்க வைக்கணும். கண்டுபிடிச்சவன எங்கேயோ ஒரு மூலையில கொண்டு போய் வச்சிருக்கிறோம், தெரியாததுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னே நம்ம பேசிட்டு இருந்தோம், டிஸ்கஷன் பண்ணோம். ஆமா, நான் அப்ப உங்களை நினைச்சுக்கிட்டு எனக்கு நல்லா தெரியும் இது வந்து என்ன நடந்துச்சுன்னா. இன்னொரு விஷயத்த சொல்றேன். ஓகே, why like this ன்னு சொல்லிட்டு வந்து I think there's one of the biggest podcasts in I think there's in Singapore. என்ன கூப்பிட்டு இருந்தாங்க. அவருக்கு தெரியாது, ஒரே கேள்விதான் கேட்டாரு. 45 நிமிஷம் கொண்டு போயிட்டேன். என்ன முடிஞ்சிருச்சுண்ணே அப்படின்ட்டாரு.
என்னையா சொல்ற? அண்ணன் நான் ஒன்று தானே கேட்டேன், என்ன 10 கேள்வியை முடிச்சு விட்டுட்டேன் என்ன? என்னையா சொல்றீங்க? அண்ணா நீ சொல்லி செய்ய வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னேன். அருணகிரி இதில் ஸ்டார்ட் பண்ணேன்னு. முத்தை தரு பக்தி திருநகை அக்திக்கிரை சக்தி சரவண முக்துக்குரு வித்துக்குரு வர என்ன போது முக்கட்பரமருக்கு சுருதிகன் 36 கற்பித்திருவரும் 30 பர்க்க தமிழன் அடிவேன. இது யாரு பண்ணது? அருணகிரிநாதர். அவர் தான் ஃபர்ஸ்ட் ரேப்பர். இஸ் த ஃபர்ஸ்ட் ரேப் ஸ்டார் அப்படின்னு சொன்னேன். மற்றவங்க எல்லாம் அதுக்கு பின்னால் வந்தவங்க அவங்க பிள்ளைங்க தான். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் எல்லாம். அவர் தான் ஃபர்ஸ்ட் சொல்லிசை தலைவன். சந்தங்களோடு படிக்கிறது. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், அண்ணே அவர் பிணைத்திட்டு போயிட்டாரு. முத்தை தரு பக்தி திருநகை அக்திக்கிரை சக்தி சரவண முக்துக்குரு வித்துக்குரு வர என்ன போதும். அர்த்தம் சொல்லு. யோ என்ன மாட்டி விடுறீங்க அப்படின்னாரு. இல்லை எனக்கு உண்மையிலே தெரியல, நீ சொல்லு அப்படின்னு. இல்லை அவரு வந்து முருகப்பெருமான் தோன்றியவர். அவர் வந்துட்டாரு. அவர் நேராக பார்த்துட்டாரு. கடவுளை பார்த்த பிறகு என்னைய பேச போறீங்க? அப்படி மீ சிலிர்த்து மலைப்பாக இருக்கிறார். கதிகலங்கி இருக்கிறான். ஒண்ணுமே தெரியல. என் பேர்ல ஒரு பாட்டு பாடு. நல்ல நேரத்துலயே நான் சரியா பஜனை கூட பாட தெரியாது எனக்கு. என்னை பார்த்துட்டு என்ன பகவானே நீங்க வந்து விளையாட்டு பண்ணாதீங்க, ஜோக் அடிக்காதீங்க என்கிட்ட அப்படின்னு சொல்ல. இல்லை நீ பாடு, முத்து முத்தா சொன்னிய அந்த முத்திலே ஒரு பாட்டு பாடு. நான் இப்போ வந்து ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜி. இந்த முத்தை தரு பாசகங்கள் 8 பாகங்கள் இருக்கிறது. அந்த 8 பாகங்களை எடுத்துக்கொண்டு அதே இந்த முத்தை தரு பக்தி திருநகை வந்து தமிழ்ல இப்போ சொல்ற மாதிரி அதோடைய அர்த்தங்கள் இருந்துச்சு எவ்வளவு நல்லா இருக்கும். முருகப்பெருமான் என்ன சொல்லியிருக்காரு, முருகப்பெருமானுக்கு வந்து அருணகிரிநாதர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு நீ வந்து பார்க்குற. என்ன இந்த முருகப்பெருமான் அவன் வடபழனி போயிருக்கீங்களா? ஊருக்கு நீங்கள் போடுறது வடபழனி. கண்டிப்பாக வடபழனிக்கு போனீங்கன்னா எங்கள் அப்பன் அப்படியே வந்து ஒத்த கோமணத்தோட கலங்க அபிஷேகத்தில் இருப்பார். அப்போ அந்த கோமணம் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தண்ணி ஊற்றுறாங்க. அந்த அபிஷேகம் அந்த கோமணம் அப்படியே ஆடும், அப்படியே 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 ஓடும் தண்ணியில், நீர்வீழ்ச்சி அப்படி வந்து ஓடும். இல்லை அவனுடைய ஒற்றை துணி சற்றே அசைபெற, அவனோட ஒற்றை துணி அந்த இதில் அப்படியே ஆடிக்கிட்டு வருது. அவன் நெற்றி சுடர் பற்றி பார்வையிட அந்த டைமில் அப்படி இப்படி அப்படி மேலே இப்படி சந்தனத்தை வச்சு இப்படி குங்குமத்தை எடுப்பாங்க மேலே. அவன் ஒற்றை துணி சற்றே அசைபெற நெற்றி சுடர் பற்றி பார்வையிட வெற்றி மகன் வேலுக்கு அதிபதி. அந்த குழந்தை சக்தியோட சக்தி மகன் வேலுக்கு அதிபதி உயிர் கொண்டான். இப்படி இப்படி கேட்க நல்லா இருக்குது முருகப்பெருமான. ஸோ அப்படி தோணுது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் அப்படியே தமிழுக்கு ஏற்ற சாயல்கள் மாதிரி அப்படி சொன்னேன். அண்ணன் என் ஜோலி நீ முடிச்சுட்ட, இதுக்கு மேலே நான் உன்ட்ட கேள்வி கேட்கறதே இல்லை, நான் 45 நிமிஷம் முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லிட்டேன். இதுக்கு மேலே கேள்வியை கேட்காத என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டாரு. இல்லை எது கேட்டாலும் உள்ள நுழைஞ்சிடுற, எதுவும் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஒரு ரொம்ப நகைச்சுவையாக இருந்துச்சு. நல்லா பேசணும் நல்லா அப்படின்னு போட்காஸ்ட். ஐ திங்க் அந்த போட்காஸ்ட் வந்து 2.5 மில்லியன் போச்சுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர்கள் பார்த்தாங்க. அதை அளவுக்கு அதிகமாக பார்த்தாங்க. நிறைய பேர்கள் இடத்துல கேட்டாங்க, எப்படின்னு எங்கிருந்து தமிழ் எழுத படிக்கவே தெரியலையே. இல்லை அதனால தான் டிஸ்கஸ் பண்ணும்போது அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. பாலிடிக்ஸ்லேயும் கொடுக்குறீங்க, ஸ்பிரிச்சுவல்லையும் கொடுக்குறீங்க, அப்படின்ட்டு மியூசிக்லையும் கொடுக்குறீங்க. ஸோ பல விஷயத்தையும் செஞ்சிட்ருக்கீங்க. இப்போ எனக்கு இப்போ என்ன கேட்குறது இல்லை இப்போ இல்லை எனக்கு நிறையா இருக்கு உங்களை வச்சு செய்ய போகிறோம். அது ஒன்று அதுதான் ப்ளீஸ் அது பண்ணுங்க. இல்லை அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டிஸ் என்னன்னாக்கா சில நேரங்களில் நமக்கு நிறைய இடங்களில் பேசியிருப்போம், நிறைய அந்த குணாவர்களையும் நிறைய இடங்களில் வந்து பேசியிருப்போம். ரொம்ப சேலஞ்சஸ் சில நேரங்கள் நம்மளே வந்து கதி கலங்கு வைக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ரொம்ப நெருக்கடிகளை கொண்டு வந்து பேசக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்கும். அதில் சொல்கிறது புரியாத இந்த மனிதர்களுக்கு நமக்கு புரிய வைக்கிறது கூட இவர் மூலமாக எனக்கு ஒரு வாய்ப்புகளை எனக்கு கொடுக்குறீங்க பதிலாக குணா. அது எனக்கு மிகப்பெரிய எனக்கான உள்ள வரப்பிரசாதம், எனக்கான மாபெரும் வரவு. தயவு செய்து அது வந்து பண்ணுங்க அப்படின்ட்டு. எனக்கு இந்த மாதிரி கூட நடந்திருக்குது. கொஸ்டின் என்ன நீங்கள் நாளைக்கு வாங்கினேன் இந்த கொஸ்டின்லாம் சரிப்பட்டு வருது, நம்ம வேற மூட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு பொதுவாக எல்லாவற்றையுமே நீங்க வந்து சொல்லுங்க. எதுதெல்லாம் உங்களுக்கு அந்த கூடி அப்படி வருகிறதும் அப்படிதான். அகெயின் அப்ப நீங்க சொன்னீங்கல்ல இந்த 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 விஷயத்த நான் வந்து பேசுறதுக்காக அதை வந்திருக்கேன் அப்படின்ட்டு அவங்க எழுதி வச்சிருப்பாங்க சில நேரங்கள். அப்புறம் கூடுதலாக சில விஷயம் அப்புறம் கொஞ்சம் ஆட் ஆன் வந்து பண்ணிடுவோம். இது எல்லா இடத்தையும் நடந்தது. அதுக்கு என்னன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு அன்பு இதில் எந்த வரப்பிரசாதம் நம்ம பேசும்போது நான் உள்ள எனக்கு ஒரு 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 சின்ன ஒரு ஒரு புரிதல் எனக்கு ஏற்பட்டுரும் எனக்கு அப்படின்ட்டு. பகவானே நாங்கள் வந்து உட்காந்துருக்கிறேன், நான் அறிஞ்சு பேசுவதை விட எனக்குள் இருந்து நீ பேசுகிறாய் அப்படின்னு விட்டுருவோம் அந்த ஆன்மா கிட்ட. அதனால அந்த அன்பு அந்த பார்த்து அப்படியே இப்படி திரளாக மலையாக அப்படி வந்துகிட்டே இருக்கும். எதுக்கும் அடங்காத காட்டார மாதிரி அடிச்சு ஓடுவேன் அப்படி வந்து போயிட்டோம். ஸோ அப்படிதான் என்னுடைய பிரயாணம் என்பது. தமிழ் சில பேர் சொன்னீங்களே முதல்ல, இப்போ இங்கிலீஷ் மீடியமா இருக்கிறவங்க எல்லாம் தமிழ் வந்து பேசுறது என்ன தமிழ் வாழ வைக்குது, என்ன இன்னும் வேலை வச்சுக்கிட்டு இருக்குது. 4 இடத்துக்கு எந்த இடத்துக்கு போனாலும் மதிப்பும் மரியாதையும் என்பது என்னிடத்திலே வந்ததல்ல, என் தோற்றத்தை பார்த்து வந்ததெல்லாம் கிடையாது. என்னுடைய அந்த சொல்லாட்சி தான். அவர் பேசினார்னா அதில் ஒரு கண்ணியம் இருக்கும், அதில் ஒரு காந்தரவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒரு துணி, ஒரு தோரணை, ஒரு ஸ்டைல், ஒரு பேட்டர்ன்ஸ் ஆஃப் வேர்ஸ் இருக்கும். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வந்து சொல்லுவார். அதனால அது போய் மக்கள் இடத்துல போய் சேர்க்கிறோம். இன்னும் டிக்டாக்ஸ்லாம் பாரு நிறைய பேர் அப்படி எல்லாம் வைரலாகவே போய்கிட்டே இருக்கும்.
நிறைய பேருக்கு எப்படி நான் எது முடியுது அப்படி முடியுது. காலத்துடைய கட்டாயத்தில் எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இங்கே இருப்பவர்கள் நாளைக்கு இல்லை, நாளை இருப்பவர்கள் எந்த இடத்துல போய் சேருவார்கள் அவர்களுக்கே வந்து தெரியாது. ஒரு விஷயம் குணா, இங்க எல்லாரும் வந்து நான் பெருசு, நீ பெரிய ஆளு, நான் பெரிய ஆளு, அதை பண்ண. இங்க பாரு, தாயின் கருவறையை விட்டு கீழே இறங்கி தழுவி அந்த நடந்து போகக்கூடிய அந்த குழந்தையோடைய அந்த ஜேர்னி என்பது எட்டி பார்க்குற இடத்துல தான் அப்படி இந்த கல்லறை உங்களுக்கு இருக்கு. தாயின் கருவறையை பிண்டகத்தை விட்டு இறங்கி நடந்து போகும் கொஞ்சம் தூரம் தான் உன்னுடைய கல்லூரை. இதுல என்ன இந்த பிரபஞ்சத்துல அரவிந்த் சாமி ஒரு இன்டர்வியூ சொல்லி, நீ ஒரு டஸ்டா இருக்கேன்னு கூட உனக்கு தெரியாதுடா. ஆமா, எந்த மூளை அதுக்கே அதுக்கு கேர் இல்ல. நான் நீ இந்த பிரெண்ட் அந்த பிரெண்ட் அப்படின்ட்டு. ஆனால் ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப எது என்னுடைய ஜேர்னி, அதையெல்லாம் தாண்டி ஒன்று ஒரு விஷயம் இருக்கிறது, இந்த காலத்தோடு வாழ்வது. நீங்க பாருங்க, ரொம்ப நாகரிகமாக பெரிய மனிதர்கள் இருந்த இப்ப வாழ்ந்த குடைவள்ளல் எம்ஜிஆர் ஐயா வந்து காலமாகி விடுகிறார். அது அப்ப நான் யோசிக்கிறேன், அந்த டைம்ல ஏன் வந்து காலமாகி விடுகிறார் இப்படி பேசுறாங்க அப்படின்னு யோசிக்கிறேன். காலம் என்பது ஏன் அப்படி வந்து சில பேர் கேட்பாங்க, கொஞ்சம் அநாகரிகமா இருக்கும், எப்பா இந்த பணத்தை எத்தனை மணிக்கு எடுக்கிறீங்க, யோ இந்த பாடி எத்தனை மணிக்கு, பேர் விட்டு விட மாட்டாங்க, எத்தனை மணிக்கு போகுது சொல்லுங்க, எல்லாம் அந்த அரேஞ்ச்மெண்ட் நடக்கும். ஆனா நன்றாக மக்களோடு மக்களாக இருந்து தொண்டுகளை செய்து வாழ்ந்தவர்களை தான் இவர் காலமாகிவிட்டார்னு ரொம்ப நாகரிகமா சொல்லுவாங்க. ஏன் அந்த காலமாகிவிட்டனா, இவர்கள் வாழுகிற போதே அந்த காலத்தை இவர்கள் பக்கம் திசை திருப்பியவர்கள், அதான் காலமாகனவர். வாழுகிற போதே அந்த பிராண்டை இந்த காலத்துல வந்து இந்த நூற்றாண்டு என்பது 90வது, இப்ப நம்ம சொல்லுவோம்ல 80s இளையராஜா சொல்லுவோம், 80s வந்து அவருடைய ஜான்ரு, அதுக்கு முன்னால வந்து எம்எஸ்வி, இப்போ வந்து நம்ம இவர், அப்புறம் ரஹ்மான் சார் 2000 ரஹ்மான் சார், இப்போ இந்த மில்லேனியம்ல வந்து நிறைய பேர் பார்த்தீங்களா, டக்குன்னு வந்துட்டீங்க. அவ்வளவுதான். அந்தந்த ஆண்டுகளிலே ஒரு புதிய பிரளயம், ஒரு புதிய விஷயம் பிறக்கும், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தமிழ் என்பது வந்து உடைகளை தான் மாற்றி அமைக்கிறது. நான் போட்டிருக்கிற வந்து துணி மாதிரி காலத்துக்கு ஏற்றது போல. இப்ப நான் ஜாக்கெட் போட்டு வரேன், நாளைக்கு வேட்டி கட்டிட்டு வருவேன், அப்புறம் கொஞ்சம் ஸ்டைலிஷா வருவேன். காலத்துக்கும் நேரத்துக்கும் ஏற்றது போல உடைகளை தான் மாற்றி அமைக்கதே தவிர, ஆனால் அதோடைய சீற்றங்கள் என்பது, வீரியங்கள் என்பது குறையவே இல்லை. உலக ரீதியில குறையவே குறையாது சார். எத்தனை ஆண்டுகள் கடந்து வந்துட்டோம் சார். அரசர்கள் இல்லாத போதே நம்ம ஆட்சி செஞ்சிருக்கிறோம் சார். சோழ மன்னர்களோட கதைகள்லாம் நீங்க கேட்டீங்கன்னாக்கா அந்த மாதிரி கவர்மெண்டே வச்சு நடந்திருக்கேன் சார். தமிழ் அழிக்க முடியாது சார். அதெல்லாம் வந்து அது நம்ம வந்து கடல் மாதிரி, கடல் இருக்கும் வரை நாம் இருப்போம். இப்ப மலேசியால சரி, கடல் தாண்டி வந்து இப்ப வரைக்கும் நம்ம ஆளுங்க, ஆமா, ஓகே, அதே தான் சஃபர் பண்றாங்க. அதோட குறைவா தான் இன்னும் வேர்ஸா சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. இப்ப கம்யூனிட்டி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, என்ன நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலி? சரி, இது ரெண்டு அப்ப தமிழகத்திலேருந்து இங்க வந்து வாழ்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்க வந்து பாக்குறீங்க. இது அவங்க மட்டும் சார், மற்ற இனத்தவங்களும் இந்தோனேஷியாக்காரவங்க அந்த ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அவங்களும் பிரிக்க முடியாது. அது மேலே பிலிப்பீன்ஸ்காரவங்களும் இருக்கிறாங்க. பட் தமிழகத்திலேருந்து தற்போது வந்து சின்ன ஒரு விஷயம் சொல்றவங்களுக்கு இது வந்து முழுக்க ஒரு ஐ திங்க் ரொம்ப ஒரு ஃபேக்டரை நோக்கி நம்ம வந்து நகரலாம். வந்து கொஞ்சம் காலகட்டம் ஒரு 10 years பேக், நீங்கள் 7-8 years நீங்கள் பேக் என்னங்க, நம்ம தமிழகத்திலே வந்தவர்கள் வந்து அங்கங்கே நீங்கள் மாமா ஸ்டால் பார்க்கலாம். நிறைய மாமா ஸ்டால் ஏராளமாக இருந்துச்சு. அப்புறம் அதை கொஞ்சம் முடக்கி விட்டாங்க. அப்புறம் பாபு ஷாப் முடக்கி விட்டாங்க. கார் வாஷ் நிறைய இடங்களில் இப்போ பார்க்கவே முடியல. எல்லாம் வந்து இப்போ அந்த மற்ற இனத்தவர்கள் எல்லாம் வந்து இது பண்ண வைக்கலாங்க. இங்கே மற்ற இடத்துலேருந்து வந்து வரக்கூடியவர்கள் இங்கே வந்து தொழில் ரீதியில் பெரிய இடத்தை அடைய முடியுது. ஆனால் இங்கே ஒரு குடி உரிமைகளாக இருக்கக்கூடிய வாழக்கூடிய நாம் திணறிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம் நினைக்கிறீங்க? இது அவருடைய சிந்தனைகளுக்கு ஏற்றது போல் நிறைய திணிக்கலாம். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவா, அங்கே நாக்காலில் உட்காந்துருக்கோம் நாங்கள் தெரியும், எங்களுக்கு தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? அடி வட்டாரத்தில் இருந்துட்டு 10ஓட 11 போயிட்டு கியூவில் வந்து வரிசை நின்று வந்து ஜாமான் வாங்கிப்பாரு, உனக்கு தெரியும். கால வேலையில் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களை போய்ட்டு ஒரு மோட்டோ பைக்கில் போய் நின்று போயிட்டு நீங்கள் கியூவில் நின்று, இல்லை 10ஓட 11 வெயில் நேரத்தில் போயிட்டு, இல்லை கால வேலையில் அந்த நெரிசலில் போயிட்டு எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க? சில பேர்களுக்கு இருக்கப்பட்டவர்களுக்கு இருக்கப்பட்டவர்களுக்கு. ஆனால் நம்மளோட இன்னும் B14 சொல்லிட்டு அப்படி ஒரு பிராண்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதுக்கு மக்களும் இன்னும் மோசமான நிலையில வாழ்றாங்க ஜி. அவங்களுக்கு என்ன தலைவர்கள் ஜி, நமக்கு மேல் இருக்கக்கூடிய தலைவர்கள் எடுக்கக்கூடிய சில முடிவுகள் தான். இப்ப ரெண்டு இருக்கு. ஓகே, மைண்ட் செட் ஒன்று இருக்கு. கம்யூனிட்டி மொத்தமாவே அவங்க மைண்ட் செட் வந்து என்னன்னா எதிர்பார்க்கறது கவர்மெண்ட். ரெண்டாவது வந்து இந்த லீடர்ஸ் வந்து ஒழுங்கா ப்ராப்பரா நம்மள வந்து வழிகாட்டல. ஆமா, நீங்க வந்து குரூப் சாட்ல நீங்க பாத்தீங்கன்னா ChatGPT பாத்தீங்கன்னா போட்டீங்கன்னா யாருடைய பேர் முதல்ல வரும்? ஐயா ரமணாவோட அவர்களுடைய பேர்கள். இவர் தான் முதல் நமக்கான உள்ள ஒரு பிரதிநிதி, ஒரு ஐகானிக்கா ஐடலா வந்து இருந்து வருகிறார் அப்படின்ட்டு.
ஆனால் எத்தனை இடத்துக்கு அவருடைய பேர் செல்கிறது, எத்தனை இடத்துக்கு அவரை தெரியும். இங்க பரிச்சயமாக இந்த இடத்துல இருந்து வாழ்ந்து வரக்கூடியவர்கள் மலேசியாவில் வந்து நிறைய பேர் இருக்கு. ஆனா சில ரூரல் ஏரியா யூ கோ அண்ட் ஆஸ்க் திஸ் பீப்புள், they don't know. they don't know. ஐயா மகாதேர் தூண் அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா, சாமியல் ஐயா வந்து பட்டி தொட்டி எல்லா இடமும் நீங்க வந்து பார்க்க முடியும். ஆமா. அந்த ஒரு காலகட்டத்தில் 22 வருஷம்லாம் சாதாரண உள்ள வந்து ஒரு சேவைகள் என்பது அல்ல. அப்ப இப்ப இருக்கக்கூடிய அவங்கலாம் இல்லையா ரமணா ஐயா பண்றாரு. நான் அதன் உள்ளே நான் இல்லவே இல்லைன்னு போய் சொல்லக்கூடாது, நிறைய இடங்கள்ல பண்றாரு. ஆனா நம்முடைய இந்தியர்கள் எல்லாம் அப்படி தட்டிட்டு இவருதான் என்னோட லீடர் யார் நீங்க சொல்ல முடியாது, இப்படி மார்புகளை தட்டிட்டு யாரு எல்லாமே அடி பண்ணுகிறார்கள். எல்லாம் காலத்துக்கும் நேரத்துக்கும் ஏற்றது போல தனக்கு ஏற்ற சாதகங்களோடு சீட்டை பார்த்துக்கிறாங்க. எஸ், அவங்கள தற்காத்துக்க முடியுமோ, எந்த அளவுக்கு என்னுடைய விஷயங்களை நான் வசதியா வச்சுக்க முடியும், எனக்கான உள்ள என்னுடைய வேலை என்ன அதை நான் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒட்டு மொத்தமாக இருக்கக்கூடிய வந்து ஒரு 2 மில்லியன் ஒரு 6.5 இருப்போமா, 6.5 அவ்வளவுதான் இருக்கும் சொல்றாங்க. சில பேர் ஆரம்ப காலகட்டத்தில் பஞ்சிலாம் இருந்துச்சு, இப்போ அதையும் காணும். அது இருந்தால் நினைக்க இப்போ ஒட்டு மொத்தமாக தெரிஞ்சிடும் பொழுது, நம்மளுடைய கதைகள் எல்லாம் புரிஞ்சிடும் பொழுது. இப்போ அதெல்லாம் எடுக்க கிடையாது. அது எடுத்துன்னு ஆக்சுவலி ஒரு கரெக்டான ஒரு புள்ளி விவரம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ நம்ம அங்கிருந்து இது எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா வேடிக்கை இருக்குன்னா, நீங்கள் ஒரு 10% வந்துட்டீங்க வச்சுக்கோங்க, ஒரு 10% இருந்துச்சுன்னா அந்த 10%க்கான மாநிலத்தினுடைய அந்த கட்டமைப்புகளுக்கு அதை வந்து ஊதியத்தை நீங்கள் வந்து கொடுக்கணும். அது தெரியாத வச்சு நாங்கள் கொடுக்கறத மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும். விளங்குதா? அதை கொடுக்குறாங்களே 150 மில்லியன். ஓகே, அது எப்படி கொடுக்குறாங்க? ஒரு கால கணக்கீடு தான், ஒரு குறுகிய கணக்கீடு தான். இவ்வளவு ஒரு 7.5 அப்படின்ட்டு இப்ப ஒரு 10% வச்சுக்கோங்களேன். அப்ப உங்களுடைய தொகை நிர்வாணம், இந்த தொகை என்பது இன்னும் வந்து அது கூடுதலாக வந்து வைக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது இல்ல. இப்ப அந்த ஒரு சூழ்நிலை இன்னும் கொஞ்சம் கூடுதலா அவனுடைய கட்டமைப்புகள் எல்லாம் எப்படி அமைக்கலாம், அவருடைய வந்து இருக்கக்கூடிய கல்வி தரத்தை எப்படி வந்து உயர்த்தலாம். சில இடங்களில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கா சம் ஆஃப் த பிளேசஸ் ரூரல் ஏரியாலாம் வந்து தமிழ் மாணவர்கள்லாம் ரொம்ப ஜாஸ்தி கிடையாது. நம்மளுடைய தமிழ் பள்ளிக்கூடங்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்வித்தரம் எதுலேயுமே குறைந்தவர்கள் இல்லை. நீங்கள் சில நேரங்களில் நடந்து முடிஞ்ச ஒரு எஸ்பிஎம்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கா ப்ரைமரிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிசல்ட் வேறு லெவல் இருக்குது சார். ஆனால் இன்னும் போராடி கொண்டு இருக்கிறோம். சில இடங்கள் நம்மளுக்கு கிடைக்காம நல்ல மார்க்ஸ் வச்சுருக்கிறவங்களும் கத்தி கூச்சல் போட்டு நாக்கெல்லாம் வறண்டு போய் சோசியல் மீடியால என்னை ஏற்றி நான் இவ்வளோ வச்சிருக்கிறேன் தெரியுமா, என்ன நடக்குது தெரியுமா, என்ன செய்ய போறீங்க, அதெல்லாம் கூஃபி எல்லாம் வித்த பிறகு எல்லாம் சொன்ன பிறகு அப்புறம் வந்துட்டு அப்புறம் வருங்க ஒரு பெரிய கட்டமைப்பில் உங்கள் பக்கத்தில் தோல் மேலே கை போட்டு கேஸ் பீன் சால்வ்ட் அப்படின்னு வரும். என்ன சொல்லுவாங்க, ஒரு 10,000 கொடுக்கறதுக்கு 1 லட்சம் வெள்ளி செலவு பண்ணி அதை ப்ரொமோஷன்ஸ்க்கு கொண்டு வருவாங்க. ஆளை பார்த்துருக்கீங்களா? அப்படி மார்க்கெட்டிங் அதுக்கே பாதி போயிடும். அந்த மார்க்கெட்டிங் காசு செஞ்சு அவனுக்கு கொடுத்துருக்கும், ஏதோ கொஞ்சம் பொழைச்சிக்கலாம். இங்கே இப்படி நடக்குது. ஸோ அப்படின்னா காசு அவங்களுக்கும் பேட்டர்ன்ஸ் ஆஃப் டூயிங் தேர் ஒர்க்ஸ் எனக்கு யாரையும் எவரையும் வந்து அந்த பாயிண்ட் ஃபிங்கர் பண்ண வரல. அவங்களுக்குன்னு செய்யக்கூடிய உள்ள அமைப்பு இருக்குது, கட்டமைப்பு இருக்குது. பட் ஒட்டுமொத்த ஜனங்களை கூடி ஒரே இடத்தில் நிறுத்தக்கூடிய உள்ள ஆழ்மை எவரிடத்தில் இருக்கிறது இது கேள்வி. அங்கதான் எல்லாருமே எவரே பிதுங்கி போய் கிடக்கிறோம். நல்ல லீடர் இல்லை அப்படின்னா சில பேர் சொன்ன சம்டைம்ஸ் ஒரு பாசியா இருந்தீங்க அப்படின்னு நான் சொல்றது நீ கேளு. நல்ல லீடர்ஸ் எல்லாம் கூட சேர்ந்துப்பா போராட்டத்துக்கா எல்லாம் ஒன்று இணைஞ்சு எல்லாம் சொல்றோம் சார், கம் லெட்ஸ் யூனிட்டியை காட்டுங்க, யுனைடெடா இருங்க அப்படின்னு கேட்டுறோம். வாய் அளவு தான் சார் நடக்குது. இங்க எல்லாம் வந்து வாயில கேல்சிசி கட்டிக்கிட்டு இருக்கீங்க சார். அப்புறம் என்னத்த பேச போறீங்க? இப்போ கம்யூனிட்டி வந்து ஒன்றும் யுனைட்டா இல்லை, ரைட்? அதான் சொல்றேன், அந்தந்த இடத்துல பிரிவினையில் இருக்கிறோம். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேன். தோட்டப்புறம் வீட்டுக்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா சார்? தோட்டப்புறத்துக்குலாம் போயிருக்கீங்களா? வீடு மேலே கொஞ்சம் ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் அங்கங்கே இருக்கும், தனித்தனியா இருக்கும் வீடு. இந்த வீடு செவரு மண்ணில் கட்ட செவரு வீடு பார்த்துருக்கீங்களா? ஆனா மனசு ஒன்று கூடி இருக்கும். தேவான் சிறுபாகுனால எல்லாம் ஏறுவான், கல்யாணமா விருந்தா காது குத்தா எல்லாம் இறங்குவான். இங்க வீடு பக்கம் பக்கம் இருக்கு, கதவை திறக்க கூட யாரும் பயப்படுறான். பூந்துருவானோ அபேஸ் பண்ணிடுவானோ பயமா இருக்கு. அதுவும் ஒரு குட் லுக்கிங் பீப்புள் பக்கத்துல வச்சுன்னு வச்சுங்களேன், முடிஞ்சிச்சு. 10 தாடி காரி ஏறி போகும். நிறைய பாக்குறோம் சார். அப்படி எதையும் பாயிண்ட் பண்ண முடியல. ஓகே, நான் சில நேரங்களில் வீக் ஆயிருவேன். கம்யூனிட்டி அந்த சோஷியல் இது இருக்குல்ல, ப்ராப்ளம்ஸ் கேளு நிறைய இந்த டைவோர்ஸ் கேஸ் பேசிட்டு இருந்தாங்க. ஆமா ஆமா, டைவோர்ஸ் கேஸ் அந்த திங்ஸ்லாம் நடந்துச்சுல, அது கொஞ்சம் எலிபிரேட் பண்ணுங்க. பாருங்க சார், இப்போ சமீப காலகட்டமாக நான் 1 by 1 வந்து கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். எஸ், கவுன்சிலிங் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஜேபியில் நடந்த ஒரு சில
சம்பவங்கள் 1-2 கேஸ் கிடையாது, 4 கேஸ் என் இடத்துல வருகிறது. இந்த ஒரு கால சூழ்நிலை நானே என்னையே அப்படி தூக்கி போட்ட ஒரு சங்கதி எனக்கு அது ரொம்ப புதிதாக இருந்தது. அப்படின்ட்டு ஆணும் பெண்ணும் வழி தவறுறாங்க, மிஸ் டைரக்ஷன்ல வந்து போகுது. எனக்கு வலிமை இருக்கிறது அவங்கள பேசிட்டு அவங்கள ஒரு புரிதலோடு அவங்கள கொண்டு வந்துடுவேன், என்னால் முடியும். இதை பாருங்க, தற்போது சூழ்நிலை என்ன, நடுத்தர காலகட்டம் என்ன, உன் எதிர்காலம் என்ன, 3 இதை அப்படி விளக்கி சொல்லுவேன். இவங்க அதுங்க பிரச்சனை இல்லை சார், சேம் ஜெண்டர் ஆஃப் பீப்புள் இல்லைன்னா வந்து ட்ரையாங்கல் ஓடிக்கிட்டு இருக்கிறது. சேம் ஜெண்டர் ஆஃப் பீப்புள்னா ஒரு பெண் ஒரு பெண்ணுகிட்ட இருந்துகிட்டு ஆதிக்கம் செய்கிறார். இந்த பொண்ணு சொல்லுது, நெஞ்ச கிழிச்சு காட்டட்டா நீ இருக்கியா இல்லையா அப்படின்ட்டு. என்ன சார் சொற்பொழிவு நாங்கள் கொடுக்க சொல்றீங்க, ஒன்றும் வேலை செய்யாது. கையில கணவன் வந்து குழந்தைய இப்படி வச்சிருக்கிறாரு, 6 மாச குழந்தைய கையில வச்சுட்டு வந்துருமான்னு கெஞ்சுறாரு. அவளுக்கு என்ன நிலைன்னு எனக்கு தெரியல, என்ன அந்த பொண்ணுகிட்ட என்ன பார்த்தான்னு எனக்கும் தெரியல. எக்ஸ்பெஷலி ஜிபிஎன் டெல்லிங், இந்த வேலையில உங்களுக்கு வந்து ஒரு 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 விஷயம் சொல்றேன், ஏனோ தானோன்னு இருந்துடாதீங்க. இது நடந்து முடிஞ்ச உள்ள விஷயங்கள்ல அப்படின்ட்டு உங்களுடைய குழந்தைகள், எக்ஸ்பெஷலி பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னாக்கா, ஒரு காலேஜஸ்க்கு போறாங்க, இல்லை தற்போது படித்துக் கொண்டிருக்கிறார்கள், இல்லை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஏதோ ஒரு துறை சார்ந்ததோ தொழில் சார்ந்ததோ இருந்து வருகிறார்கள் என்றால் கொஞ்ச நாச்சும் பேரண்ட்ஸு கொஞ்ச நேரம் இடம் கொடுத்து கேளுங்க. ராத்திரிலனாச்சும் கேளுங்க. 24 மணி நேரம் ராத்திரில வந்து 12 மணிக்கு மேல அரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறிய, யாரோட எவரோடன்னு கேளுங்க. நீ விட்டுட்ட, அவன் தொட்டுட்டான், இவ்வளவுதான் கதை. அப்பது பழைய சங்கதி. நீ விட்டுட்ட அவளை, அவ தொட்டுட்டா, இது புது சங்கதி. புரியும் நினைக்கிறேன். I don't want to go too deep. கண்டிப்பா உங்களுக்கு எனக்கா சேம் ஜெண்டர், சேம் ஜெனட்டிக்ஸ் ஆஃப் பீப்புளோடைய, சேம் ஜெண்டர் ஆஃப் பீப்புளோடைய ஆஃப் லவ் ட்ரையாங்கிள் தற்போது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. என்னிடத்துல இன்னொரு ஒரு கேஸ் அப்படின்னாக்கா அதே ட்ரையாங்கிள் தான். இந்த பெண் இன்னொருட ஒரு ஆணு கூட இருக்கிறா, அதே நேரத்தில் இந்த பெண்ணு கூட இருக்கிறா. இந்த ஆணை கூட பாதர் பண்ணவே இல்லை. அதாவது பயாலஜிக்கல் வந்து எனக்கு அவரோடு, பிசிக்கல் இவளோடு. வெளிப்படையாக சொல்லுகிறேன், நான் கேட்டு வந்தது, நான் பார்த்து வந்தது 1-to-1 கவுன்சிலிங்கில் இருந்துட்டு வந்தது அப்படின்னு இப்போ பேசி சரி பண்ணி வச்சுட்டு எல்லாம் சுமூகமாக இருக்கிறது அப்படின்ட்டு. ஆனால் மேபி கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அவங்களுடைய வேலையை மறுபடியும் காட்டுறதுக்குள்ள வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது. இது யதார்த்தமான செய்தி, இது ஃபேக்ட். ஏன்னா ஒரு நாளில் ஒரு 10-15 நாளாக வந்து பரவாயில்ல, அவங்க ஒரு வருட காலகட்டமோ இல்லை ஒரு 6 மாத காலகட்டமோ அந்த தொடர்பில் இருந்து கொண்டிருப்பார்கள். அதனுடைய சீற்ற நிலை என்பது, அதனுடைய தாக்குதல் என்பது, அதனுடைய வந்து பெற்றோருடைய அவருடைய பரிமாற்றம் என்பது அவ்வளவு எளிதான உள்ள காரணங்கள்ல. நான் ரொம்ப வந்து கொங்கு தமிழ்ல பேசுறேன், அநாகரிகமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக பணிவு அறிஞ்சு இடம் அறிஞ்சு நாகரிகத்தோடு பேசி கொண்டிருக்கிறேன். இன்னொரு காலகட்டத்தில் கண்டிப்பா இது போல ரொம்ப அதோடைய ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா நான் ரொம்ப வெளிப்படையா பேச வேண்டியதாயிரும். எனக்கா யூ நீட் டு நோ, இது இப்படிலாம் நடக்குதா தம்பி? ஆமா அண்ணே, ஆமா கொஞ்சம் பாருங்கம்மா, அவங்க என்ன பேசுறாங்க, யாரோடு இருக்கிறாங்க, என்ன நிலைப்பாடுல இருக்கிறாங்க, எவரோடு தொடர்புகள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று தயவு செய்து நீங்கள் அதை பார்க்க வேண்டும். இல்லை என்றால் உங்களுடைய ஒரே பத்தவங்களா இருந்தா, ஒரே குழந்தை. இப்போ இன்னொரு அம்மா, இந்த பெண்ணு வந்து யூகே எம்பாங்கில் மெக்கானிக்கல் சைடில் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்ஜினியரிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணுக்கு வந்து ஐ திங்க் 20+ இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அம்மாவுக்கு ஒரே குழந்தை, அவங்க அரசியலில் கூட இருந்து வராங்க. உங்க பேரை சொல்ல அவன் இந்த நேரங்கள்லாம் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு போயிட்டாங்க அந்த அம்மா. அந்த அம்மா தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. அந்த பெண்ணில் இந்த இருக்கக்கூடிய அந்த உறவுகள் இல்லை. இங்கே நடந்த ஒரு விஷயம், இந்த அம்மா சொல்லுது என்ன பண்ணணுன்ட்டு. லக்கி அந்த பொண்ணு வந்து என்னுடைய நிறைய ஸ்பீச் எல்லாம் கேட்டிருக்காரு. அப்போ அவர் சொன்னா, இல்லை வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷர், ரொம்ப கண்ட்ரோல், அது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ இன்னொரு பொண்ணு கூட இருந்து இதை சேர்த்து வச்ச பொண்ணு, இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு கூட. இப்போ இது எப்படி நான் எனக்கு எப்படி கொண்டு போகிறேன் எனக்கு தெரியல, எனக்கு நிஜமாகவே தெரியல. இப்போ திடீர்னு கேட்டுருந்தீங்க, ஏன் எல்லாம் உங்களே தேடி வராங்க அப்படின்னு கேட்டுறாதீங்க. எனக்கு வரிஞ்சு கட்டிட்டு வந்துடுவாங்க சில பேருங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் இந்த கம்யூனிட்டிக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோ கவுன்சிலிங்கும் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க? ஆமாம், அது நாடு ரொம்ப நாள் பண்ணிக்கிட்டு இருந்தேன் 1-to-1. பட் இப்போ செய்யறதுக்கே பயமா இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து டாக்டர் கதீர் இப்ராஹிம் கூட, சாரு கூட வந்து ஒரு 7 ஆண்டு காலமாக இருந்த ஒரு பிரயாணம். அவருடைய இதில் வந்து நிறைய வந்து அவருக்கான உள்ள சில தகவல்களும் குறிப்புகளும் கொடுத்து கொண்டு வந்த ஒரு காலகட்டம் மறக்க முடியாது. நான் எப்போதும் வணங்குற என்னுடைய பிதாமகன் அவர், நல்ல வழிகாட்டி. அவர் இந்த தேதி வரைக்கும் ஐயா அவர்கள் வந்து எனக்கு மாபெரும் வழிகாட்டி. அப்போ கண்டிப்பாக சொல்லுவாங்கள்ல, காரம் குறையாது சிறிதாக காரம் குறையாதுன்னுவாங்க. அதுபோல் அவங்க அங்கே கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் காரமாக இருக்கிற ஒரு பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு. அந்த மாதிரி அவரும் நலன் கருதி தானே நடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை.
ஸோ அதே மாதிரி நானும் நாடு தழுவி செய்து கொண்டு இருக்கிறேன், நல்ல பண்ணிக்கிட்டு விஷயம், இருக்கேன், நல்ல விஷயம். நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதோ யாராச்சும் ஒன்று பண்ணணும்ல, ஆமா ஆமா நம்ம இதுதான் இல்லையா எல்லாம். இப்போ நல்ல விஷயம், right. இது இந்த வேலை இன்னொரு விஷயமா சொன்னேன், என் நண்பர் இடத்துல நான் வந்து அவருக்கான உள்ள அவர் நேரடியாக பார்த்தது கிடையாது, இதுதான் முதல் முறையாக அவரை பார்க்குறேன். சண்டை போட்டிருக்கேன் அவங்ககிட்ட. சரி அவர் பண்ணல, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, நம்ம கம்மிட்ட நல்லா வந்து நல்ல ஒரு பேச்சு திறமைகள் கொண்டு தமிழ் அறிஞர்கள் தான் நீங்கள் பண்ணலையே, மனுஷன் முயற்சி எடுக்கிறாருல்ல, பண்ணணும்னு முயற்சி எடுக்கல, அவருக்கு அது தேவையில்லை, ஆனால் ஏதோ ஒன்று கொடுக்கணும் பண்ணணும்னு சொல்லிட்டு முயற்சிகள் எடுக்கிறாரு. அவருடைய மற்ற பர்சனெலாம் விடுங்க, என்ன செய்து கொண்டு இருக்கிறார், அவருடைய நோக்கம் என்பது என்ன, அதை பாரியா. நானும் பண்ண மாட்டேன், அது சொல்லுவாங்கல்ல, ஒதுங்கியும் படுக்க மாட்டேன், தள்ளியும் படுக்க மாட்டேன், உபத்திரம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சோஷியல் மீடியா கம்பேர் கல்ச்சர், ஆமா இப்ப எவ்வளவு டேஞ்சரஸா இருக்கு கல்ச்சர், வந்து கல்ச்சர் ஷாக்கா இருக்குது சோஷியல் மீடியா. அப்படி போச்சு சார். இப்ப எல்லாம் வந்து எல்லாம் மறைக்கக்கூடிய தன்மைகள் அளவுக்கு அதிகமாக. ரொம்ப ஓப்பனா பேசுறேன் சார், நீ என்ன தொட்டுக்கலாம், நான் உன்னை தொட்டுக்கலாம், நான் என்ன வேணாலும் நான் பண்ணலாம், நீ என்ன வேணாலும் நான் பண்ணலாம், ஆனா என் போனை நீ தொட கூட உன் போன் நான் தொட மாட்டேன். அது இப்போ விடுது. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் அருவருப்பா இருக்குது. ஒரு அம்மா என்கிட்ட இந்த சொன்ன ஒரு விஷயம், சோஷியல் மீடியாலாம் வந்து ஏதோ ஒரு யாருக்கோ எவருக்கோ யாரோ ஒருத்தர்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு நடந்து கொண்டு இருக்கிறது, ஒரு விஷயம் அவங்ககிட்ட இருந்து ஸ்கேம் பண்ணி பறிக்கப்படுகிறது, அன்றாடம் நடக்கிறது. ஒரு 4-3 நாள் கேஸ் நம்மளுக்கு நல்லா வந்து தெரியும். எந்த இடத்துல இந்த சோஷியல் மீடியானால வந்து ஒரு தாக்குதல் இல்லை, ஒரு தாக்கம் இல்லை. பாருங்க, சோஷியல் மீடியா இஸ் குட். பாருங்க, ஒரு டெக்னாலஜியில் வந்து நம்ம ஜிபிஆர்எஸ் உடனே ஒரு இடத்துக்கு ஜிபிஆர்எஸ் பண்ணோமா, நீட் யூஸ் இட். சரியான வழிமுறைகளில் வந்து அதை உபயோகப்படுத்தக்கூடிய உள்ள நிலைப்பாடுகள் தற்போது குறைந்து கொண்டே வருகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் வந்து போஸ்ட், உங்களுக்கு தெரியும் போஸ்ட் மேலாம் எப்படி பண்ணுங்க, இடம் பேர் விசாரிச்சு வந்து போகக்கூடிய காலகட்டத்தில் இப்போது அறிவியல் டெக்னாலஜி என்ன சிரமம் சொல்லுது, உங்களுக்கு என்ன பாடம் நடத்துறதுன்னா இந்த வேலையில் சொல்கிறேன், ஒரு ஃபேக்டர் சொல்கிறேன். இப்போ இருக்கக்கூடிய இந்த விஞ்ஞானமும் சயின்ஸ் அறிவியல் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் வந்து தகவல் திரட்டி கொண்டிருந்த இன்ஃபர்மேஷனை எல்லாம் கலெக்ட் பண்ணுகிற காலம் போச்சு, அந்த காலகட்டம் முடிஞ்சிருச்சு. தகவல் திரட்டி கொண்டிருந்த காலகட்டம் முடிஞ்சு, அம்மா அப்பா காலகட்டம் முடிஞ்சிருச்சு. இப்போது நீங்கள் சிந்திப்பதற்கு மட்டும் இன்றைய அறிவியல் போதும் சொல்லுது. நீ இப்படியே பேன்னு உட்காந்துக்கிற நாக்கால ஃபோனை வந்து சர்வ் பண்ணிக்கிட்டே இரு, உன்னை முட்டாளாக்கா பைத்தியமாக்க உனக்கு அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேன்டா என்னோட குரு சொல்லணும் உங்ககிட்ட. ஐம் யுவர் குரு. தட்ஸ் ஆல் சார். ஸோ இன்னைக்கு யூத் டிப்ரெஷன், anxiety, ஸ்ட்ரெஸ் அதுலேருந்து ஆரம்பிக்குது. எவ்ரிதிங் ஃப்ரம் ஹியர். அதுதான் உனக்கான மெடிசன், அதுதான் உனக்கு அது சிக்னஸ். அப்பவே சொல்லிட்டாரு, ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லிட்டாரு. அவருடைய கண்டுபிடிப்புல என்னன்னா ராங்கா யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க சார். அவ்வளவுதான். ஓகே ஓகே. Alright, we go for rapid fire one. Okay, very fast. One word la. Can. Okay. Politics. Politics நல்ல லீடர்ஸ் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகே. TikTok. நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், தவறான உள்ள விஷயங்களுக்கும் நோக்கத்தோடு போகலாம். இது ரெண்டு தரப்பு, ரெண்டுல இருக்கு. எனக்கு சில பேர் பிசினஸ் பெரிய இடத்துல உச்சமத்தில் இருக்கிறாங்க. யூ கேன் சே தட் எனிதிங், அது தேவை. ஆனால் சில விஷயம் அத்தியாவசியம் தேவைப்படாததுன்னு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதை பொருட்படுத்தக்கூடாது, கண்டும் காணாமல் போயிடணும். இஸ் பேலன்சிங். ஓகே. ஏஐ இன்றைய காலகட்டத்துக்கு தொழில்நுட்பத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஏஐ கூட வந்துருச்சு, ஏஐ சூப்பர் இன்டெலிஜென்ட் கூட வந்துருச்சு. இது பழசு சார், இப்ப வாங்க சார் புதுசு கிடைக்கிறேன். பாருங்க எவ்வளவு நான் அப்டேட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய விஞ்ஞானம் அறிவியல்னு சொல்லுகிறது. இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம் சொல்லுகிறேன் சார். நான் வந்து மின்னல் எஃப்எம் அதை தவிர்த்து வந்து ஐ திங்க் ராகாக்கெல்லாம் வந்து போகும்போது தற்போது வந்து மென்ட்ரினுடைய நிகழ்ச்சியை வந்து ஏஐ தான் பண்ணுது சார். எஸ், இந்த வேலையில் வந்து பதிவுகள் செய்கிறேன், அதிகாரப்பூர்வமாக பதிவுகள் செய்கிறேன். சைனீஸோட ரேடியோ நோமோ டிஜே ஏஐ தான் பண்ணுது முழுக்க. இன்னும் கொஞ்சம் காலகட்டத்தில் நம்முடைய தமிழ் வானொலி கூட அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை வந்து பின்பற்றாதவர்கள், தெரிந்து கொள்ளாதவர்கள் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா வேலைக்கு அப்புறம் திண்டாட்டம் நடக்கும். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஏஐடைய தொழில்நுட்பத்தை தயவு செய்து நம்முடைய கம்யூனிட்டி பீப்புள் கற்றுக்கொள்ள வேண்டும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது தெரியல அப்படின்னு நினச்சிக்கினாக்கா உங்களுக்கு வந்து ஈஸியாக சொல்லிடுறேன், எனக்கு வந்து காடி ஓட்ட தெரியல, மோட்டர் ஓட்டல, அந்த ஒரு கேட்டகரிக்கு இது கொண்டு போகப்படும் வரக்கூடிய நாட்களிலே காலங்களிலே. யூ ஹேவ் டு வெரி கேர்ஃபுல். தேவைப்படுகிற ஒன்று. தமிழ் ஸ்கூல்ஸ் கண்டிப்பாக இருக்கு. அதான் உங்களுடைய தாய்மொழி பெற்றவர்கள் நீங்கள் எப்படி மறக்க போறீங்க? அவ்வளோதான். ஓகே. ரிலிஜன் அது என்ன கேட்டுக்கிட்டீங்கன்னாக்கா, மதம் என்பது சில மதங்கள் வந்து நம்மளுக்கான டிசிப்ளினை வந்து சொல்லிக் கொடுக்குது, நமக்கான உள்ள நெண்ணறி பாதைகளை இப்படிதான் இவ்வளவுதான், ஒருத்தன் இந்த மாதிரி உள்ள அதெல்லாம் ஓகே மத சான்றுகள். ஆனால் சில நேரங்களில் தேவைப்படாத மதம் பிடிக்கிற மத போதகர்கள்
மதம் பிடிச்ச மத போதகர்கள் வந்து ராங்காக நம்மளை வந்து டைவர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதுல எல்லாம் கொஞ்சம் ரொம்ப பொறுப்படுத்திக்காதீங்க. ரிலிஜன்ஸ் தேவைப்படுகிறது. எனக்கா நீ ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்னாக்கா ஒரு பிடிமானம் ஒன்று இருக்கணுமே. இந்தியர்கள் நாம் என்ன நம்முடைய வரமுறை என்பது என்ன? ஒழுக்கத்தோடு வாழ்வது, 4:30 மணிக்கு மேலே அந்த அதெல்லாம் கிடையாது சீனில். பட் இருந்தாலும் அந்த ஒழுக்கத்தோடு அந்த நன்னறியோடு அப்படின்னு இருக்கிறதுல. ஸோ ரிலிஜன் வந்து ஆன்மீகவாதிகளுக்கு, பகுத்தறிவாளிகளுக்கு எல்லாம் வந்து இதை பொறுப்படுத்திக்கணும். என்னுடைய ஆன்மீகம் என்பது எனக்கான உள்ள ஒரு தேடுதல், எனக்கான உள்ள ஞான உபதேசம் என்பது நான் புரிந்து கொள்வது, கற்றுக்கொள்வது, அவ்வளவுதான். ரிலிஜன் அதுக்கு அப்பாற்பட்டு தான் இந்த 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 என்லைட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனவே இது ஒரு பேலன்சிங் தான் ஆக்சுவலி. ஓகே, கடைசியாக ஒன்று. ஓகே, உங்களுக்கு ஒரு பவர் கொடுக்குறாங்க. ஆஹா, ஓகே, பவர் சரி, எந்த பவராக இருக்கலாம் பிரச்சனை இல்லை. ஓகே, பவர் கொடுக்குறாங்க. நேஷன் இந்தியனை ம், மாற்றுறதுக்கு மலேசியன் இந்தியன் வந்து மாற்றுறதுக்கு ஓகே, இது ரொம்ப அழகான விஷயம். என்ன சொல்லுங்க? மாதா பிதா குரு செய்வம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க. மாதா சில நேரங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அம்மா என்பவள் வந்து வெறும் வந்து அப்படி வந்து குழந்தை பெற்று கொடுத்துட்டு அப்படின்னு கிடையாது. அதனுடைய வந்து மெய்ப்பொருள் என்பதே வேறு. மாதா என்பது கற்றுக் கொடுக்கும் இடத்தில் உங்களுக்கான முதல் கல்வியே அவதான். கடவுள் கூட நம்முடைய சுதந்திரம் சொல்லியிருந்தேன், கடவுள் என்கிற வார்த்தையை நீங்கள் எழுதுவதற்கே உங்களுக்கு கல்வி தேவை. எழுதணும்ல ஏட்டுல காட்னு ஜிஓடின்னு, அதுக்கு உனக்கு என்ன வேணும்? அது இல்லைன்னா நீ என்ன பண்ண போற? அப்புறம் காத்தாடலாம் தும்புறவங்க சொல்றாங்கல்ல, கிணத்து தவளை தான். எனவே முதல் இடத்தில் வந்து கல்வி தான் உங்களுக்கு வந்து எடுத்து வைக்கணும். கல்வி இருந்தா அவன் பழச்சுக்குவான். ஏதோ ஒரு வேலை செஞ்சு அவர் வந்துருவார் சார். கடவுளுடைய திங்ஸா 2வது கட்டத்திலேயே வந்து வச்சுக்கோங்க. இதை கொடுத்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் மேம்படுத்துவதற்கு அவனுக்கான உள்ள அத்தனை வேலை செஞ்சுக்குவான். அவனை நீங்க காப்பாத்திடலாம். இதை தான் நம்முடைய சைனீஸ் பீப்புள் பண்றாங்க. நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. இந்த நம்மளுக்கு வந்து அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல. இல்ல அதானே, எல்லாவற்றுக்குமே நீங்க வந்து இவர் கொடுப்பார், அவர் கொடுப்பார், இவர் அதை சொல்வார், இவர் அதை செய்வார். எவர் எதை செய்தாலும் நீ செய்வது என்பது, நீ புரிந்து கொள்வது என்பது உன்னுடைய, புரிந்து கொள்ளாமல் இருப்பது உன்னுடைய அறியாமை. எனக்கான முயற்சிகளும் பயிற்சியும் நான் தான் சார் தேடி செய்யணும். குணா அவர்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது. ஐ நீட் டு நோ அபவுட் திஸ் ஐஃபோன். என்னென்ன ஃபீச்சர் இருக்கு காட்டு. ஐ திங்க் சாம்சங் போன்ல அதெல்லாம் இல்லை. ஐ திங்க் ஐ லவ் திஸ். பிடிக்குது உங்களுக்கு? இப்போ கற்றுக் கொடுக்குறீங்க, தெரிந்து கொள்கிறீர்கள். அது எனக்கு பிடிக்குது, எனக்கு பிடிக்குது. இதுல என்ன சார் உங்களுக்கு வரப்போகுது? எனக்கு ஃபோனு வேணும். ஆனால் என்ன ஆப்பை பற்றிலாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு காதில் ஃபோனை வச்சா போதும். அதுவும் அறியாமல். அது உள்ள அத்தனை விஷயம் இருக்குது. கற்றுக்கொள்வதும் கற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உன்னுடைய அறியாமை. அவ்வளோதான். ஸோ முதல் இடம் என்பது கல்விக்கு தான். நான் மாற்றணும்னு நினைச்சேன்னா சார், கல்வியை தான் அவங்களுக்கு தாராவத்தை கொடுப்பேன். அதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த மேஜிக்கல் தெளிவாயிருவாங்க. ஆசம்லி சே. ஆமா, சீரியஸ்லி. ஆமா. ஓகே, கடைசி அந்த யூத்துக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிருங்க. அவங்க பார்த்து யூத்துக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ண போறீங்க? யூத்துக்கு, இப்போ உள்ள யூத்துக்கு. முதலாவதாக, இது ரொம்ப அருமையான கேள்வி குணா அவர்கள் கொடுத்துரு. இதுக்கு முன்பதாக உங்கள்கிட்ட யார்ட்டையும் சொல்லிட மாட்டாங்க. பசங்களாம் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், ஒரு அண்ணன்ற முறையில் என்னை எப்படி ஒரு சகோதரனாக நினைச்சாலும் சரி, நீங்கள் எப்படி என்னை நினைச்சாலும் சரி, நல்லா கேட்டுங்க. ஒழுக்கத்தை, டிசிப்ளின் எவரிடத்திலே இல்லையோ நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் பெரிய அறிவாளியாக இருக்கலாம், உங்கள் அப்பா அம்மாவுடைய காசில் வாழ்ந்து வரக்கூடிய ஒரு பணக்கார இடத்துல யார் எவராக கூட நீங்கள் இருங்க, நல்ல அறிவு பெற்றவராக கூட இருக்கலாம். டிசிப்ளின் இல்லாத ஒரு மனிதர் வாழ்க்கையில் வீழ்த்தப்படுவார், காணா போயிடுவீங்க. அந்த ஒழுக்க நெறி, அந்த நன்னறிவு உங்ககிட்ட இல்லை அப்படின்னாக்கா, எனக்கு காலத்துக்கு வந்து டிசிப்ளினாக ஒரு ஆள் இருக்க முடியாது. இன்னைக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சமத்தை அடைந்தவர்களெல்லாம் நீங்கள் பாருங்கள், ரொம்ப டிசிப்ளின் இருப்பாங்க. அவங்களோட தொழில், அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய துறை, நீங்கள் வரலாற்றை நீங்கள் இப்படி எடுத்து பாருங்கள், அவ்வளோ கரெக்டாக வந்து இருப்பாங்க. எனவே முதல் இடம் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, வரக்கூடியவர்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய உள்ள தொழில் துறை எதுவாக இருந்தாலும் உச்சமம் பெற வேண்டும்னா யூ ஹேவ் டு பி டிசிப்ளின். டிசிப்ளின் இல்லாதவர்கள் என்ன நடக்கும் தெரியுமா? நீ ஒரு கனவோட இருக்கிறியா, கோல்ஸோட இருக்கிறியா? ஐயா அம்மா சிஸ்டர் நீங்கள் இருக்கிறீங்களா? என்ன நடக்கும் தெரியுமா? அந்த கோல்ஸ்க்காக நீங்கள் போராடுறீங்க, அதுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கா, உங்கள் கீழே 10 பேர் வேலை செய்வான், இல்லை 10 பேர் கீழே 11ஆவதாவது நீங்கள் வேலை செய்வீங்க. அவ்வளவுதான். இவ்வளோதான் சமாச்சாரம். ஸோ அதுக்கான உள்ள என்ன வேலை? டிசிப்ளின் உங்களை எல்லாவற்றையுமே உங்களை சரிப்படுத்திக்கிட்டே வரும். அவ்வளவுதான் சார். ஓகே, தேங்க் யூ ஸோ மச். நன்றி. we are very very happy. அப்பா நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை இவ்வளோ பார்த்து இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மீண்டும் சந்திக்கலாம். அடுத்த முறை கண்டிப்பாக ஐ திங்க் வரக்கூடிய நாட்களில் இன்னும் ஏதேனும் வந்து விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஐ திங்க் டிஃப்ரெண்ட் அஜெண்டாவோட வருவேன். கூப்பிடுவோம். அப்போ இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம தாராளமாக வரக்கூடிய காலம் அப்படி பேசிக்கொண்டே போகலாம். கன்ஃபார்மாக கூப்பிடுவோம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. If you enjoyed today's episode, please comment, share and subscribe the Rice Talk Show. Alright, அது வரைக்கும் அடுத்த எபிசோட் பார்ப்போம். எஸ், Bye.